2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு தந்த 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்று என்னன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்கிற வாக்குறுதியை தந்தார்கள். அதோடு சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு வாக்குறுதியை நாட்டு மக்களுக்கு தந்தது. என்ன வாக்குறுதின்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எடப்பாடியார் அவர்களுடைய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு தந்திருக்கிற 7.5% உள்ஒதுக்கீடை 10% உயர்த்தி வழங்குவோம் என்கிற வாக்குறுதியை நாட்டு மக்களுக்கு தந்தார்களே. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 5 ஆண்டுகளை நெருங்குகிறது. 7.5% உள்ஒதுக்கீடை தந்த எடப்பாடியார் அவர்களுடைய அறிவிப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படிக்கிற அந்த ஏழை மாணவர்கள் கிட்டத்தட்ட 600 சொச்சம் பேர் ஆண்டு ஒன்றுக்கு அரசு பள்ளிகள் மூலமாக இன்னைக்கு மருத்துவ கல்லூரிகளிலே அட்மிஷன்களை பெற்றார்களே. இன்றைக்கு 2.5% அதிகரித்து 10% ஒதுக்கீடு தருவேன் என்று சொன்னீர்களே. நீங்கள் ஒருவேளை தந்திருந்தால் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் அடிஷனலாக இதன் மூலம் பெனிஃபிட் பெற்றிருப்பார்களே. ஏதாவது அனுகூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உங்களாலே தர முடிந்ததா? செய்ததை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்ததா, செய்து முடித்ததா என்கிற கேள்வியை எழுப்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.